ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்லணும். அதாவது இப்போ ஹைஸ்கூல் வரைக்கும் உள்ள ஸ்டடீஸை சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப வேரியஸ் ஆங்கிள்ஸு, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஸ்கூலு, காலேஜு, சொசைட்டி எல்லாத்தையும் சொல்லணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக கிளாஸில் இருக்காங்க அப்படின்னாக்கா அதை வந்து டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த ஒரு கதையை கேளுங்க. முக்கியமாக நானும் என் கொலீகும் எங்கள் பையனுங்க, என்னோடய சர்ஜிக்கல் கொலீகு, அவர் பையனும் என் பையனும் ஒரே செக்ஷனில் படிக்கிறாங்க. சென்ட் ஆண்டனி ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க. அதாவது 6th SSLCக்கு அதாவது ஒருத்தர் பின்னு வச்சுங்களேன் அப்படின்னு படிக்கிறாங்க. ஒரு நாள் வந்து அந்த டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, காலேஜுக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருந்தப்போ இந்த டீச்சர்ஸ் மோசமாக இருக்காங்க, இந்த மாதிரி என் பையன் வந்து இல் ட்ரீட் பண்ணுறாங்க, இவனை பற்றி ஜெலஸாக இருக்காங்களா, அதனால் கமெண்ட் அடிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல டீச்சர்ஸ், அது மாதிரி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் தப்பாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு முதல் கிளாஸ் வாத்தியாரை பற்றி தங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் குறை சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து வாத்தியார் குறை சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இது ஒரு விஐபி பையன் அப்படிங்கிறப்ப இந்த டீச்சர்ஸ் வந்து இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், குரூப்பாக சேர்ந்துட்டு கிளாஸுக்கு லேட்டாக வர்றது, கிளாஸில் பேசுகிறது. ஏன்னா வாத்தியார் ஒன்றும் கண்டிக்க மாட்டார், ஒரு பெரிய சீஃபோட டாக்டரோட பையன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு குரூப் சேர்த்துக்கிட்டு மற்ற பசங்களோட சேர்ந்துட்டு கிளாஸில் கலாட்டா பண்ணுறது, தப்பாக நடக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருக்கான். டீச்சர் கண்டிப்பார். டீச்சர் கண்டிச்சாக்க டீச்சர் தப்பாக நடந்துக்கிறார், டீச்சர் வந்து இல் ட்ரீட் பண்ணுறாருங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஒரு நாள் காலேஜ் போகிறவங்க சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு அது இல்லைப்பா, அது மாதிரி இருக்காது. நான் உடனே என் சன்னை கூப்பிட்டு கேட்டேன், எப்படிப்பா இந்த கிளாஸ்லன்னு. இல்லைப்பா, இந்த பசங்க ஒரு காலி பசங்களாம் ஒரு செட்டாக கூட்டிகிட்டு வாத்தியாரை கரெக்டாக பண்ணுறாங்கப்பா, டயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, ப்ரேயர் ஹாலுக்கு நேரத்தில் ஒழுங்காக நிற்க மாட்டேங்கிறாங்கப்பா, கிளாஸ் டீச்சராக தான் வருத்தப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு இது இப்படியே இருக்குது. ஹெட்மாஸ்டர்ன்ட்டு வந்து ஹெட்மாஸ்டர் வந்து மிஸ்டர் ரஃபேல்னு பேர். இப்போ நோ மோர். ரொம்ப எக்ஸலண்ட் ஹெட்மாஸ்டர் அவர். என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், உங்கள் கொலீகோட பையன் இந்த மாதிரி சரியாக இல்லையே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவர் வந்து சார் முன்னாடியே அவர் வந்து டீச்சர்ஸ் மேலே குறை சொல்கிறாரு, பையன் தப்பு வந்து ஒத்துக்க மாட்டாருங்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து சொல்லி பார்க்குறேன், ஆனால் நான் சொல்கிறதுக்கு மரியாதை இருக்காது சார், நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க சார், நேராக சொல்லிவிடுங்க, உங்கள் கடமைக்கு சொல்லிவிடுங்க சார்னேன். சரி அப்படின்ட்டு அவரும் சொன்னார். நானும் சொன்னேன், இது மாதிரி சரியில்லைப்பா, இந்த பையன் வந்து ஹீ இஸ் நாட் ஒபேயிங் த ஹெட்மாஸ்டரு, ஹீ இஸ் நாட் ஒபேயிங் த ஸ்கூலு, ஹெட்மாஸ்டர் உன்ட்ட ஃபீல் பண்ணார், என்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொன்னேன். இவர் என்ன பண்ணாருனாக்கா, பையன் ரொம்ப ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஸ்கூல்லே மாற்றிட்டார். அந்த ஸ்கூல்லேருந்து மாற்றி இன்னொரு ஹைஸ்கூலில் மாற்றிட்டார். பையன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு பையனுக்காக வேறு ஸ்கூல் மாற்றி அப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து பரீட்சை எழுதினார். ரிசல்ட் என்னாச்சுன்னா, பையனுக்கு ஒரு துணிச்சல் கொடுத்து போச்சு. காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து தான் எது செஞ்சாலும் தான் அப்பா சப்போர்ட் பண்ணுவார், அதாவது தான் தப்பாக செஞ்சாலும் அப்பா சப்போர்ட் பண்ணுவாருங்கிற ஒரு தைரியம் வந்துட்டுது. இந்த தைரியம் வந்து நீ ஒழுங்காக பிள்ளை மேலே உள்ள பாசத்தில் தப்புன்னு பார்க்காம தப்பை வந்து நியாயமாக வந்து எடுத்து பண்ணது வந்து பெரிய ஒரு இதாக மிஸ்டேக்காக போச்சு. அதனால் இவங்க வந்து கண்டிக்காமல் போனது. ஸோ +1 இது 11th and 12th அப்புறம் பாஸ் பண்ண உடனே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தோடனே பெங்களூரில் சேர்ந்தவுடனே என்னாச்சுனாக்கா, இந்த லிபர்ட்டி வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கண்டிக்காமல் 5 விளையாது 50 விளையாதுன்னு நீங்கள் கடன் கொடுத்ததுனால இந்த பையன் கொஞ்சம் ரொம்ப நல்ல பையன், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட் பாய், ரொம்ப நல்ல பையன். கடைசியில் என்னாச்சு அப்படின்னாக்கா, கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே போயிட்டு அப்புறம் ஃபேமிலி விட்டு தள்ளி போயிட்டு அப்புறம் ஒரு லவ் மேரேஜு, ஃபேமிலிக்கு எகென்ஸ்டாக, ஃபாதருக்கு விரோதமாகிடுச்சு. நல்ல பிள்ளை எல்லாருக்கும் நல்ல பிள்ளை தான், கெட்ட பிள்ளை எல்லாருக்கும் கெட்ட பிள்ளை தான். பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தான் விஐபியாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைய வந்து இன்னொருத்தர் கண்டிக்கணும், எஸ்பெஷலி வாத்தியார் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப வாத்தியாரை குறை சொல்கிறதும் பள்ளிக்கூடத்தை மாற்றுறதும் ரொம்ப தப்பு. என் அனுபவத்திலே இது வந்து நான் உணர்ந்துட்டேன். அதனால் உங்கள் பையனை பற்றி யாராவது குறை சொன்னால் குறிப்பாக ஸ்கூல்லேருந்து ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா வாத்தியார் மேலே பாயாதீங்க, யார் மேலே தப்பு இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் ஹைஸ்கூல் ஸ்டடீஸில் வந்து சொல்ல வேண்டியது. பையன் கட்டுறது பாடல் கட்டுறதும் பாவையத்துக்கு கட்டுறதும் கிடையாது, வெளில தெரியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கெட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போடுவாங்க. கடைசியில் நம்ம காதுக்கு வர்றப்போ வந்து அது முழுக்க கெட்டிருக்கோம். யாராவது ஸ்டெப் எடுத்து சொல்ல வந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை கேட்கணும். அதே மாதிரி தான் இன்னொருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறப்ப, ஃப்ரெண்டு பையன் கிளாஸுக்கே வர்றதில்லைன்னு சொன்னோடனே இவர் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டார். பிள்ளைகிட்ட பாசம் இருக்க வேண்டியதா,
ஆனால் புள்ள செய்கிற தப்புக்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் அனுப்பக்கூடாது. குறிப்பாக சொன்னாக்கா அப்பா அம்மா 2 பேர்ட்டும் இருக்குது. என் பிள்ளை தப்பே செய்ய மாட்டான், 4 காளி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு 4 பசங்க காளி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுறான்னு. அப்பா என்ன சொல்லுவார், 2 பேரும் சேர்றவங்களாம் காளி பையனாக்கா அப்புறம் இந்த பிள்ளை மட்டும் வசதியான பிள்ளையா, அவங்க அம்மா இந்த பிள்ளையும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் பிள்ளைங்களை ஆரம்பத்திலே கண்டிக்கணும். கண்டிக்காமல் ஏன்னா +1 +2 படிச்சுட்டு நீங்கள் வந்து காலேஜுக்கு வெளியூர் அனுப்ப போகிறப்ப பிள்ளை வந்து டிசிப்ளின்டு பிள்ளையாக இருக்கணும். அப்போ வந்து ஹைஸ்கூலில் வந்து வாத்தியார்களை கேட்டுக்கணும், கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுக்கணும், கொலீக்ஸை கேட்டுக்கணும். நீங்கள் வந்து வாத்தியார் சொல்லியோ ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு வந்து சொல்லியும் கொலீக்கு நான் வந்து விசாரித்து சொல்லியும் நீங்கள் இல்லை. இவ்வளோக்கும் பையன் வந்து கெட்ட பையன் இல்லை, ரொம்ப தங்கமான பையன். எது சொன்னாலும் உபயோக பண்ணுவார். தன்னோடது எங்கள் அங்கிள்னு என்கிட்டே தான் கூட சுற்றிட்டு இருப்பான். நானும் கூப்பிட்டு திட்டினேன். ஆனால் என்னால் அதுக்கு மேலே அவங்க பேரண்ட்ஸை மாரி செய்ய முடியல. வாத்தியார்களை திட்டிவிட்டு ஸ்கூலை திட்டிட்டு ஸ்கூல்லேருந்து போய் வேறு ஹைஸ்கூலில் மாற்றி இப்போ 10th கிளாஸில் மாற்றி +1 +2 வந்து அவன் ஏதோ ஸ்க்ரேப் பண்ணி அப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே காலேஜ் MBBS முடிக்கிறதுக்குள்ளே லவ் மேரேஜ் பண்ணி பேரண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக போச்சு. நீ வாத்தியார் எகென்ஸ்டாக போனீங்கன்னாக்கா பேரண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து பெற்றோர்கள் தங்களுடைய மாணவனை எஸ்பெஷலி இந்த டீனேஜில் வந்து வாத்தியாருங்க கண்டிச்சாக்கா வாத்தியார் மேலே குறை சொல்லாதீங்க, பிள்ளைங்க மேலே என்ன தப்பு இருக்குன்னு பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வாத்தியார் குறை சொன்னால் அப்புறம் வாத்தியாருக்கு வந்து பிள்ளைங்களை கண்டிக்கிற ஒரு ஆட்டிடியூடே போயிடும். நமக்கு என்ன வந்திருக்கு, நமக்கு அதுவும் கவர்மெண்ட்டில் மாத சம்பளம் வருது, நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோம், நம்ம ஏன் தேவையில்லாத சம்பளம். அப்புறம் பேசுனாக்க இதை சொல்லி திட்டினா அதை சொல்லி திட்டினா இப்படியெல்லாம் வந்து வாத்தியாரை வந்து குறை சொல்லக்கூடாது. கண்டிக்கக்கூடிய பொறுப்பில் இப்போ போலீஸ்காரன் லைனில் நின்றுன்னு சொன்னாக்கா போலீஸ்காரனை திட்ட முடியுமா? அது வந்து அவங்க டியூட்டி. 2வது வந்து அவங்க தே ஆர் டயர்ட் ஆஃப் இட்டு. ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. வாத்தியாராக இருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். நான் மெடிக்கல் காலேஜில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். இதை வந்து உங்களுக்கு அவ்வளோ அப்சல்யூட் கண்ட்ரோல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பாசம் முழுக்க உங்கள்கிட்ட இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் இருக்கணும். 2வது நீங்கள் எந்த நிமிஷம் வேலையை தூக்கி எறிஞ்சு வெளில போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இது ரொம்ப கஷ்டம் இது. அதனால் ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, நீங்கள் வழக்கம் போல் உங்கள் கேரை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுங்க. இதுக்காக ஒரு கேரியர் ஷேப் பண்ண விடாதீங்க. பெற்றோர்களுக்கு சொல்கிறது, வாத்தியாருங்க கண்டிச்சாக்கா தயவு செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு சீரியஸாக விசாரித்து பாருங்கள். வாத்தியாரை கண்டிச்சாக்கா வாத்தியார் மேலே குறை சொல்லுவீங்க. அது வந்து ஒரு முக்கியமான பாடம். இது வந்து திருப்பி நீங்கள் கேட்டாலும் சரி, நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் கண்டித்து ஒரு பிள்ளை வீணாக போனதை வந்து நான் உங்களுக்கு கதையாக எடுத்து சொல்கிறேன்.